என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டானோ. அவன் அப்படிதான் போய் சொல்லுவான், நம்பாத. உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் சொன்னதை செய்வான். போன போட்டோம், அவனுக்கு ஒரு உமா கொடுத்துரு. அது இப்ப முடியாது. அப்போ உனக்கு அவனை பிடிக்கல? ஏய், உதப்படுவ. இங்க எல்லாரும் இருக்காங்க. அவனுக்காக இது என்ன, என் உயிரை கூட கொடுப்பேன். मैं तुमसे बहुत प्यार करता हूँ। अंजलि! 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 என்னண்ணே, என்னாச்சு? 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ரகு, நீ எங்க போகாத. சரி, ஜாகிரதை. இதை வச்சுக்கோ. அஞ்சலிங்க, என்னாச்சு? அஞ்சலிக்கு அஞ்சலிக்கு என்னாச்சு? அஞ்சலி! அஞ்சலி! என்னாச்சு? என்னாச்சுமா? அஞ்சலி! அஞ்சலி! என்னமாச்சு? என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? யாரா? ராஜா? யாரு? எங்க அப்பாவோட ஆளு சந்து. அஞ்சலி, இத பாருமா, ஒரு தடவை பாருமா. எப்பவுமே நீங்க எனக்கு வேணும். என்ன ஏமாத்திட்டியம்மா? காசி என்ன? யார்? யாரும் தெரியல. தடுக்க முயற்சி பண்ண முடியல. ஏன் காலையும் சுட்டுட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஹலோ, ரகு எப்படி இருக்கா? ஹலோ ஹலோ, ரகு எப்படி இருக்கா? ராஜா, கண்ணா, என்னடா ஆச்சு? இப்படி பண்ணிடாதடா. இந்த தண்டனை என்னால தாங்க முடியாதுடா. ரகு, உனக்கே தெரியலடா. நீதானடா உங்க அண்ணனுக்கு கனவு. உன் அண்ணனுக்கு உலகமே நீதானடா. என் உயிரிடா. ஐயோ,
நானே உன்னை கொண்டுட்டேனடா கண்ணா. ரகு உங்க அண்ணனை பாருடா. ரகு டேய், வா, வா. டேய், தம்பியா இருந்தாலும் தாய் மாதிரி என்ன பாத்துக்கிட்டியாடா. இப்போ இப்போ நீ இல்லாம நான் என்னடா பண்ணுவேன்? செத்து போயிடுவேன்டா, செத்து போயிடுவேன். கொண்டு நான் நம்பல. என் தம்பி எனக்கு வேணும், என் தம்பி எனக்கு வேணும். என் தம்பி எனக்கு வேணும். சிவா, கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்க. நான் சொல்றது கேளு. என்னடா கேக்குறது? நான் உன்னை நம்புறேன். நான் சொல்றது கேளு. நான் உன்னை கொன்னுடுவேன்டா. உன்னுடைய கோபம் எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிடு. இன்னும் 24 மணி நேரத்துல இதுக்கு காரணமானவங்களை கொண்டது உன்னுடைய காலடியில் போடுற. இதுக்கு மேலும் உன்னுடைய கோபம் தனியிலன்னா உன் இஷ்டப்படி செய். நீ எனக்கு வாழ்க்கையை கொடுத்த, ஆனா நான் வாழ்க்கையை பறிச்சுட்டேன். நீ, நான், நம்ம குழந்தைங்க, அந்த புறா எல்லாமே கனவாயிடுச்சு. நீ என்ன மறுபடியும் அனாதையாக்கிட்ட. நம்மளை தவிர இந்த இடம் வேற யாருக்கும் தெரியாது. அநியாயமா அந்த பையனை கொண்டுட்டாங்க. ரகுவை கொலை பண்ணது யாரு? எனக்கு தெரியாது. சொல்லு. நான் இல்ல. பின்ன யாரு? பாண்டியனும் பத்திரியும் தான். ரகு இந்த இடத்துல இருக்கிறதா நீதான் சொன்னியா? அண்ணா. நீதான் சொன்னியா? ஆமா. அண்ணா, அண்ணா, வேண்டாண்ணா.
சிவா தம்பியை நீங்க தான் கொலை பண்ணீங்களா? சொல்லு, சிவா தம்பியை கொலை பண்ணீங்களா? சொல்லு. ஆமா. சொல்லுங்க. மணிபாயும் ரவிபாயும் ஒத்துமை ஆயிட்டாங்க. உங்களை பழி வாங்கணும்னு அவங்க நினைச்சாங்க. உங்க தம்பியை கொண்டுட்டா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவீங்கன்னு கணக்கு போட்டாங்க. காசி கூட இருக்கிற வரைக்கும் உன் தம்பியை நெருங்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால காசி கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பொண்ணை சந்துவை வச்சு அவங்க கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் மேல சொல்லு. காசி வெளியில போன சமயமா பார்த்து உன் தம்பிய நாங்க தான் கொலை பண்ணிட்டோம். காசி, நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை கொண்டுட்டாங்களா? அது எனக்கு தெரியாது. கொஞ்சம் அவசரப்பட்டேன். என்ன மன்னிச்சிடு. உன் இடத்துல நான் இருந்திருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன். உன் தம்பி ரொம்ப தங்கமானவ. அநியாயமா என் தம்பியை கொண்டுட்டாங்க. விட மாட்டேன். அந்த குடும்பத்துல ஒரு ஆம்பளையும் விட மாட்டேன். அந்த ரவிபாயோட பையனையும் மணிபாயோட பையனையும் சித்திரவதை பண்ணி நான் கொல்லுவேன். ஆனா அந்த ரவிபாய் பையனை மட்டும் ஒண்ணும் செய்யாது. ஏன்? ரவிபாயோட பையன் ராஜா எனக்கு வேண்டிய ஒரு ஏழை பொண்ணை காதலிக்கிறா. நான் எவனையும் விட மாட்டேன். அந்த பையன் ரொம்ப நல்லவன். அப்பாவி. என் தம்பியும் அப்பாவிதான். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. தயவு செய்து சொல்றேன், அவங்கள ஒண்ணும் பண்ணாத. என் தம்பியே போன பிறகு எவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க 2 பேரையும் தொட நான் விட மாட்டேன்.